சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்ததா? கட்சியை விட்டு வெளியேறும் எடப்பாடி பழனிசாமி என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் போட்ட திட்டம் சசிகலா, OPS, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவில் மீண்டும் இணைய உள்ளார்களா? அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது கட்சி ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி என்பது உறுதி செய்யப்படும் என்ற காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தற்பொழுது செங்கோட்டையன் மூலமாக ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓரம் கட்டப்படுவதற்கு செங்கோட்டையன் மூலமாக அமித்ஷா அவர்கள் ஏற்பாடு செய்திருப்பதாகவும், இதனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிட்டதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, கட்சியிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரம் கட்டப்படுவார். நாளை செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கப் போகிறார். இந்த சந்திப்பின் பொழுது நிச்சயமாக சசிகலா அவர்களது பெயரை உச்சரிப்பார். ஏனென்றால் கடந்த 30 ஆண்டுகளாக சசிகலா அவர்களுக்கு நண்பனாக செங்கோட்டையன் இருக்கிறார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் தொடர் தோல்வியின் காரணமாகவும், இனி வரக்கூடிய சட்டசபை தேர்தலிலும் தோல்வி அடைந்து விட்டோம்னா அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுகவின் நிலைமை மிக மோசமாக மாறிவிடும். அதற்குள்ளாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்ல விஷயத்திற்காகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும், இதனால் யாருக்கு பாதிப்பு என்று பார்க்குமேயானால் எடப்பாடிக்கும் எடப்பாடியின் தீவிர விசுவாசிகளுக்கும் தான் பாதிப்பு. இதனால் அவர்களது பதவி கூட பறிபோவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இதனால் தான் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடியப் போகிறது. அவரை அதிமுகவிலிருந்து விரட்டுவார்கள் அல்லது ஓரம் கட்டப்படுவார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக அதிமுக ஒருங்கிணைந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிலைமை மிக மோசமாக மாறிவிடும். அது மட்டுமல்ல, அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி செய்வதற்கான ஒரு சூழலாகவும் மாறும். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். செங்கோட்டையன் அவர்கள் சசிகலாவிற்கு ஆதரவாக செயல்படுவதும், வருகின்ற 5ஆம் தேதி அன்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது ஒட்டுமொத்த எதிர்ப்புகளை எடப்பாடிக்கு எதிராக கூறுவதும், அவர் எடுக்கக்கூடிய முடிவு சரிதானா அல்லது செங்கோட்டையன் தவறான பாதையில் செல்கிறாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.